வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ்ன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ்ன்றது போத்துமே ஒரு கைண்ட் ஆஃப் செல் டிவிஷன். ஸோ இந்த செல் டிவிஷன் மைட்டாசிஸில் எப்படி நடக்குது, மியாசிஸில் எப்படி நடக்குதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ மைட்டாசிஸில் ப்ரோஃபேஸ் இருக்குது. ஸோ ப்ரோஃபேஸில் ஒரு டூப்ளிகேட்டட் குரோமோசோம் என்ன பண்ணும், 2 சிஸ்டர் குரோமாட்டிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ குரோமோசோம் 4 டிவைட் ஆகி அந்த 4 2 டிவைட் ஆகி 2 4 டிவைட் ஆகிறது ப்ரோஃபேஸ். ஸோ மெட்டாஃபேஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரோமோசோம் எல்லாமே ஒரு மெட்டாஃபேஸ் பிளேட்டா ஒரே ரீஜியனா ஒரே அலைன்மெண்ட்ல அலைன் ஆக ஆரம்பிக்கும். தட் இஸ் மெட்டாஃபேஸ். ஸோ அனஃபேஸ் டெலோஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ ஒரே ஒரே லைனில் அலைனான அந்த 4 குரோமோசோமே 2 டிவைட் ஆக ஆரம்பிக்கும். தட் இஸ் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ். ஸோ சிஸ்டர் இந்த 2 பிரிகிறத நம்ம சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மைட்டாசிஸ். ஸோ மியாசிஸ்ல பார்க்கும்போது பேரண்ட் செல் பிஃபோர் குரோமோசோம் டூப்ளிகேஷன். ஸோ குரோமோசோம் டூப்ளிகேட் ஆகும்போது இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ 4 குரோமோசோம்ஸ் 2 கிராஸ் ஓவர் ஆகுது. ஸோ கிராஸ் ஓவர் ஆகுறத மியாசிஸ் 1ன்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் நம்ம ப்ரோஃபேஸ் 1ன்னு சொல்கிறோம். இங்கே என்ன ஆகுது அப்படின்னா டெட்ராட் ஃபார்ம்டு பை சினாப்சிஸ் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம். ஸோ ஹோமோலோகஸ் குரோமோசோம் ஒரே மாதிரி இருக்க குரோமோசோம்ஸ் எல்லாமே 4 ஒன்றா சேர்ந்துக்குது. தட் இஸ் டெட்ராட். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா டெட்ராட்ஸ் 4 சேர்ந்துக்குச்சு இல்லைங்களா. ஸோ அந்த டெட்ராட்ஸாக இருக்கக்கூடிய எல்லாமே மெட்டாஃபேஸ் பிளேட்டில் ஸோ எப்படி மைட்டாசிஸில் ஆணுச்சோ ஸோ அதே மாதிரி ஒரே அலைன்மெண்ட்டில் மெட்டாஃபேஸ் 1ல் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ நெக்ஸ்ட் அனஃபேஸ் 1 டிலோஃபேஸ் 1ல் என்ன ஆகுது அப்படின்னா அங்கே பேரானா அந்த ஹோமோலோகஸ் ஸோ சேமாக ஒரே மாதிரி இருக்கிறத ஹோமோன்னு சொல்லுவோம். ஸோ ஹோமோலோகஸ் குரோமோசோம் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா செப்பரேட்டாக தனித்தனியாக செப்பரேட் ஆக ஆரம்பிக்குது. So that is anaphase 1. So sister chromatids remain together. So sister chromatids so ஒன்னா பிரிஞ்ச அந்த சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் எல்லாமே ஒன்றா 2 சேர்ந்து ஸோ மொத்தமாக 4 இருந்தது தனித்தனியாக 2 பிரிய ஆரம்பிக்குது. ஸோ டாட்டர் செல்ஸ் ஆஃப் மியாசிஸ் 1. ஸோ அதுதான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு மியாசிஸ் 2ல் பார்க்க போகிறோம். ஸோ மியாசிஸ் 2ல் என்ன பார்க்க போகிறோம், நோ ஃபர்தர் குரோமோசோமல் டியூப்ளிகேஷன் சிஸ்டர் குரோமாட்டிட் செப்பரேட். ஸோ அனஃபேஸ் 2 அப்படின்னு இந்த ரீஜனை சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 4 இருந்தது. ஸோ 4 இருந்தது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று மாறி மாறி பேரானது தான் மெட்டாஃபேஸ் 1. ஸோ அனஃபேஸ் 1 டிலோஃபேஸ் 1ல் என்ன ஆச்சு, சிஸ்டர் குரோமாட்டிட் மறுபடியும் 2 டிவைட் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ 2 டிவைட் ஆனது எல்லாமே அடுத்த மியாசிஸ் 2ல ஒன்றா டிவைட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ தட் இஸ் என் கடைசியில் 2Nல ஸ்டார்ட், அதாவது 2N 4 ஸ்டார்ட் ஆகி Nல வந்து முடிகிறது தான் மியாசிஸ் 1. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் டாபிக். தேங்க்யூ.